إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை நாளன்று ஒரு வகையான சோகமும் ஒரு வகையான எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களையும் போக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை நம் அனைவருக்கும் ஆக்கித்தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும், அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாத, மனிதன் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாத சோதனைகளுக்கு மனிதர்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டது. அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகின்றான், உலகத்துடைய வாழ்க்கையில் பல வகையான சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். அது பயத்தால் வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம், பசியால் வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம், இழப்புகளால் வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம். இப்படியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகின்றான். நான் இந்த உலகத்தில் உங்களை படைத்திருப்பதெல்லாம் சோதனைக்காக வேண்டித்தான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் என்னை நினைக்கிறீர்களா, என்னுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதா, வேற ஒன்றை பற்றி நீங்கள் நம்புகிறீர்களா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஈமான் எதன் பக்கமாக போகிறது என்பதை எல்லாம் பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை குர்ஆன் முன்கூட்டியே சொல்லிவிட்டது. அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, தீவிரவாதம் என்பது, கடும்போக்குத்தனம் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மார்க்கத்தில் ஒரு பகுதி அல்ல, இஸ்லாத்தில் ஒரு பகுதி அல்ல. இஸ்லாம் தீவிரவாதத்தையும் இஸ்லாம் அடாவடித்தனத்தையும்
இஸ்லாம் கருணையற்ற ஈனரக்கமற்ற செயலையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இந்த நாட்டில் இந்த உலகத்தில் 1400 வருடங்களாக எந்த மார்க்கத்தை சாந்தி மார்க்கம் என்று நாங்கள் உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த மார்க்கத்தை இன்று உலகம் ஒரு வகையான கடும்போக்குவாதிகளுடைய மார்க்கம், தீவிரவாதிகளுடைய மார்க்கம் என்று சொல்லி சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய, அவர்கள் இஸ்லாமியர் என்று சொல்ல முடியாது, அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக முழு நாடும் 20 லட்சம் முஸ்லீம்களும் தலை குனிய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை மிகவும் கவலையுடன் பதிவு செய்கின்றேன். இந்த இடத்தில் பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான பணிவிடையை சொல்ல விரும்புகின்றேன். குழந்தைகளை அவதானித்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை, அவர்களுக்கு நீங்கள் தந்தை, வெறுமனே பயாலஜிக்கல் ஃபாதராக மட்டுமிருந்து கரை சேர முடியாது. பயாலஜிக்கல் ஃபாதர் அல்லது பயாலஜிக்கல் பேரண்ட் அப்படியாக மட்டும் இருந்து கரை சேர முடியாது. என்னுடைய குழந்தை என்ன செய்கிறார், அவர் எந்த உலகத்தில் படித்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த கலாசாலையில் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகின்றேன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாருடன் உறவாடிக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சிந்தனை யாரால் காவப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு கணம் இருந்து அவதானித்து பார்ப்பது நடந்து முடிந்த விடயங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. பணத்தை சம்பாதித்தோம், சொத்துக்களை சேகரித்து விட்டோம், குழந்தைகளுக்கு நல்ல பல்கலைக்கழகங்களில் டிகிரி வாங்கி கொடுத்து விட்டோம் என்பது மட்டும் போதாது என்பதற்கு நடந்து முடிந்த விடயங்கள் வரலாறு, நடந்து முடிந்த விடயங்கள் பாடம் சொல்லி தருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தைகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் படிக்காத சாதாரண குழந்தைகளை விடவும் படித்தவர்கள், புத்திஜீவிகள், இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழக்கூடிய புத்திசாலிகள் என்று யாரையெல்லாம் நாங்கள் வர்ணிக்கின்றோமோ அவர்களை கூடுதலாக அவதானித்துக் கொள்ளுங்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்களைத்தான் இந்த உலகம் குறிவைத்திருக்கிறது. இந்த உலகத்துடைய இஸ்லாத்துக்கு முரணான சக்திகள் குறிவைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு புறம் தீவிரவாதம், ஒரு புறம் கொடுக்கும் கடும்போக்குத்தனம், ஒரு போக்கும் விளைச்சித்தனமான செயற்பாடுகளை உலகத்துக்கு இஸ்லாம் ஒருபோதும் அறிமுகப்படுத்தியது இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய பெயரால், இஸ்லாத்தினுடைய சாயம் பூசப்பட்டு ஒரு சில நாசகார கர்மங்கள் உலகத்தில் நடைபெற்றதின் காரணமாக இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே தலைப்புரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய தேவை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புவது மாத்திரம்தான். எங்களுடைய நிலை அப்படிப்பட்ட நிலையாகத்தான் இருக்கிறது. யாரிடத்தில் போய் சொல்லுவது நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அசாதாரணங்களையும், யாரிடத்தில் போய் கலைப்பது, எங்களுக்கு என்ன இருக்கிறது, எங்களுடைய அரசியல் எப்படி இருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய தலைமைத்துவங்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாவினூடாக கலைக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை, எந்த பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை. ஒரு சில நண்பர்களுக்கு வேலையே அனுத்தார், ஒரு சில நண்பர்களுக்கு வேலையே அனுத்தார். குர்ஆனை தொடுவதை விடவும், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதை விடவும், அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்பி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ரப்பிடத்தில் நான் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை விடவும் சோசியல் மீடியாவின் பக்கமாக, சமூக வலைதளங்களின் பக்கமாக எங்களுடைய கவனம் கூடுதலாக இழுக்கப்பட்டிருக்கிறது, கூடுதலாக இழுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, பிரச்சனைக்கு தீர்வு இதல்ல, பிரச்சனைக்கு தீர்வு இதல்ல, பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். எந்த ரப்பும் புறத்திலிருந்து பிரச்சனை வந்ததோ அந்த ரப்பின் பக்கமாக மீண்டும் பிரச்சனையை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும்.
எந்த புறத்திலிருந்து பிரச்சனை வந்ததோ அவனிடத்தில் மீண்டு நாங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இதை தவிர வேறொன்று எங்களால் செய்ய முடியாது. எங்களுடைய நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுபுறத்தில் பெரும்பான்மை சமூகம், மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், மறுபுறத்தில் இன்னும் ஒரு சமூகம் கூதல் காய்த்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. வவாஃபத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வவாஃபத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வظنوا அல்லா மல்ஜஅ. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார். பூமி நெருக்கடியாக இருக்கிறது. எந்த பக்கத்துக்கு போனாலும் தலை குனிந்துதான் வாழ வேண்டும். எந்த இடத்துக்கு போனாலும் பயங்கரவாதியாகத்தான் பார்க்கிறார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் தீவிரவாதியாகத்தான் பார்க்கிறார்கள். வேற வழி கிடையாது. பூமியினுடைய எந்த கோணத்துக்கு போனாலும், அதே நேரத்தில் எங்களுடைய உள்ளம் கூட அப்படியே உள்ளத்தில் ஒரு வகையான நெகட்டிவ், பாசிட்டிவான எதுவுமே சிந்திக்க முடியாது. நெகட்டிவான அப்ரோச், நெகட்டிவான திங்கிங். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பக்கமாக மீளுவதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கள். கவனத்தை அல்லாஹ்வின் பக்கமாக திருப்புங்கள். பிரச்சனையை உருவாக்கினவர் தான் பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும். நெருக்கடியை தந்தவன் தான் நெருக்கடியிலிருந்து எங்களை விமர்சித்து எங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். நாங்க அநியாயம் செய்யல உங்களுக்கு, இது நீங்க செய்து கொண்ட அநியாயம், இது நீங்க உங்களுக்கு செய்து கொண்ட அநியாயம். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க உங்களுக்கு செய்து கொண்ட பாவம் அநியாயத்தினுடைய விளைவு இது. மிக முக்கியமாக சொல்லுகின்ற யாரையும் பார்க்க வேண்டாம், நான் என்னை பார்க்கின்றேன், நீங்க உங்களை பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கூடவா பாவம் கூடவா? எத்துணை பாவம் செய்கின்றோம், எத்துணை பாவம் செய்கின்றோம். எங்களுடைய வியாபாரம் தொழில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? எத்துணை வீதம் ஹலால், எத்துணை வீதம் ஹலால். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தனை வீதம் இஸ்லாம் இருக்கிறது? என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறதா? வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பழக்கம் மிக அன்பாக சொல்லுகின்றேன். நாங்கள் எங்களை சரி பண்ணிக் கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். வாக்குகளை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு தெரியுமா கவனமாக இருந்தாங்க? வாக்குகளை நிறைவேற்றுவதில். உங்களுக்கு தெரியும், பதில் யுத்தம். சஹாபாக்கள் போக வேண்டும். ஆயிரக்கணக்கான எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 313 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல 313 பேரும் யுத்தத்துல பங்கெடுக்க இல்லை. ஒரு சிலர் தான் அதுல சில சஹாபாக்களுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, அவங்க போக இல்லை. குறைஞ்சது 300 பேர். இந்த நேரத்துல 2 பேர் வாராங்க. யார ரசூலல்லாஹ், நீங்க எங்களை கூப்பிடுறீங்க வாங்க போறதுக்கு, எங்களை தாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எங்களை நீங்க கூப்பிடுறீங்க. ஆனா நாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது அந்த மாற்று மதத்தை சார்ந்த அந்த எதிரிகளுக்கு நாங்கள் உடன்படிக்கை செஞ்சிட்டு வந்தோம். என்ன உடன்படிக்கை தெரியுமா? உங்களுக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த பிரகடனம் செய்து யுத்தம் செய்ய வேண்டி வந்தால் அந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி நிர்பந்தத்தின் பெயரில் அந்த பார்டரை கிராஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு சத்தியம் செய்துட்டு வந்திருக்கிறோம், ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். யார் ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்ய? உங்களோட கட்டளைக்கு வழிபட்டு யுத்தத்தில் பங்கெடுக்கவா, அவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவான்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக சொன்னார்கள், நீங்க 2 பேரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற்றுக்கொள்வோம் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற்றுக்கொள்வோம் சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். எங்கட வாழ்க்கையில என்ன இருக்குது சொல்வதற்கு? நான் இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம், பழக்க வழக்கம், நேபரோடு எனக்கு இருக்கிற உறவு, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டுல நாங்க எல்லாரும் வாழ்ந்தது எதுக்கு தெரியுமா? வாழ்வதற்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய தீன இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வாழ இல்லை. எனக்கு சிங்களம் தெரியும், எதுக்கு தெரியுமா? இந்த நாட்டுல வாழ்வதற்கு தான் தெரியுமே தவிர எனக்கு இருக்கிற அழகான இந்த இஸ்லாத்தை ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருக்கு சொல்லுவதற்கு எனக்கு தெரியாது. எனக்கு சொல்ல தெரியாது. எங்கட மதரசாவை பற்றி சொல்ல தெரியாது. எங்கட நோம்பை பற்றி சொல்ல தெரியாது. எங்கட அகான பற்றி சொல்ல தெரியாது. எங்கட எதையுமே அவங்களுக்கு சொல்லுவதற்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல. ஆனா நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சல்லி சம்பாதிக்கிறதுக்கு தேவையான சிங்களம் எங்களுக்கு தெரியும். இதுதான் நாங்க செஞ்ச தவறு. இதுல நீங்க மட்டுமல்ல, நானும் தான், உலமாக்களும் தான், மதரசாக்களும் தான். ஏன்னா நாங்க யாரு, எங்கட குறிக்கோள் என்ன, நாங்க என்ன செய்கிறோம், எங்களால் இந்த நாட்டுக்கு என்ன லாபம், இதை நாங்க சொல்ல மறந்துட்டோம். நாங்க எல்லாரும் செஞ்சது எங்களுக்குள்ள காட்டி கொடுத்துக் கொண்டோம், எங்களுக்குள்ள அடிச்சுக் கொண்டோம், எங்களுக்குள்ள ஏற்றிக் கொண்டோம். இதைத்தான் நாங்க 30-40 வருடமாக செஞ்சு வந்தோம். அதைத்தான் நாங்க பழுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தௌபா செய்யுங்கள். நெருக்கடியான கட்டம், அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கள். குர்ஆன் சொல்லித் தருகிறது. நெருக்கடியா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு வந்த நெருக்கடி ஒரு தனி மனிதன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு வந்த நெருக்கடியை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது. வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه. சுப்ஹானல்லாஹ். மீனுடைய வயிற்றுக்கு சிறைப்பிக்கப்பட்டு விட்டார்கள். இருளுக்கு மேல இருள், ஒரு நெருக்கடியான கட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு எங்களை அழைத்தாரு, எங்களை கூப்பிட்டாரு. இருளுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ் திக்ர் செய்தாரு. அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய திக்ரை மறந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய தியானத்தை மறந்து விடாதீர்கள். இன்னல்லாஹு ஸமீஉன் பஸீர் வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா வல்லாஹு ஸமீஉன் பஸீர். குர்ஆன் திருப்பி திருப்பி சொல்கிறது. நாங்க ஒரு சிசிடிவி கேமராவுக்கு முன்னால இருந்தா எவ்வளவு டிசிப்ளினா நடந்து கொள்றோம் தெரியுமா? ஏண்டா எங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் அந்த சர்வர்ல ரெக்கார்ட் ஆகுது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நான் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களோட ஆக்ஷன், உங்களோட பிஹேவியர், உங்களோட ஹார்ட், உங்களோட உள்ளம். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த வாய் பேசுது, இந்த வாயால் வரக்கூடிய வார்த்தைகளைத்தான் நீங்க கேட்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீ பேசக்குள்ள உன் உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்றேன். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நெருக்கடிக்கு மேல நெருக்கடி, இறுக்கத்துக்கு மேல இறுக்கம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கட்டும், அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு கேட்ட துஆ அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இது யூனுஸுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். இறைநேசர்களை, அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் உதவி செய்தோம். அவர்களுக்கு மட்டுமல்ல, இது வகதாலிக, இப்படித்தான் நுன்ஜில் முஃமினீன், முஃமின்களை பாதுகாப்போம். சுப்ஹானல்லாஹ். நீண்ட வயிற்றுக்குள்ள இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வாழ வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பாதுகாத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மிரண்டு உலகத்துக்கு திரும்பி வந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அனைவருக்கும் சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய திக்ர் எங்களுடைய கையில இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன நெருக்கடி, என்ன நெருக்கடி,
நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். என்ன சொல்கிறது? செய்து கொண்டும் இல்லை. உலகத்துடைய சூப்பர் பவர் சேர்ந்திருக்கிறது. அறிவு என்பதுதான் நிச்சயம். அறிவை விட வேறொன்று கிடையாது. சுப்ஹானல்லாஹ். என்ன அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை? என்ன? ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களுடைய வாயும் ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற வார்த்தையை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாய் சொன்னது போல உள்ளத்தால் அந்த வார்த்தை வரும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உடனே பார்க்கலாம். அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ். யாருக்கு சொன்ன பதில்? ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு உதவி செய்யவா? ஜிப்ரீலுக்கு சொன்ன வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹ். ஜிப்ரீல் இல்ல, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புங்கள். தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். தேவையான உதவிகளை நாடுங்கள். தேவைகளை அஸ்பாபுகளை எடுத்துவிட்டு புத்தகத்தை கட்டி வைத்து விட்டு துஆ கேட்க வேண்டும். அதே போல செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு யாரோட பேசணும், யாரோட கதைக்கோணம், யாருக்கு அப்டேட் கொடுக்கணும், அது செய்தவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கூலி கொடுப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்பி ரப்பிடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி வச்சிடு என்ற துஆவோடே தான தர்மத்தை கொண்டும் மக்களுடைய உள்ளத்தை வெல்லலாம். தான தர்மம் செய்யுங்கள், இஃப்தார் செய்யுங்கள், அன்னதானம் கொடுங்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு வாரி வழங்குங்கள். சுப்ஹானல்லாஹ். இதை கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் நல்லதை உருவாக்க முடியும் என்று சொல்லி எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை கழிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வர இருக்கின்ற காலங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கைதுகளும் பரக்கத்துகளும் நிறைந்த காலங்கள் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், நத்தவிர உடம்பு எங்களுக்கு இல்லையா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாய், தலைமைகளை சீராக்கி வைப்பாய், எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே அல்லாஹ். நாங்கள் கஷ்டங்களை சுமந்து கொள்ள மாட்டோம் அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்கள் மீது நீ கருணை காட்டுவாயா. உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். உன்னை மட்டும் நம்பி உப்பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ ரொம்ப எங்களுடைய யா அல்லாஹ். உன்னைத்தான் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான ஆகியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. இந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையான வாழ்க்கை ஏற்படுத்தி வைப்பாயாக, புரிந்துணர்வை ஏற்படுத்தி வைப்பாயாக. என்னுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். சகல விதமான கருவிகளை விட்டு எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். ஆபத்துக்களை விட்டு பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். ஆபத்துக்களை விட்டு பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். உள்ளவனுக்கேலான காலத்தில் உள்ள வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை கையில் ஒப்படைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை பாதுகாத்து தருவாக யா அல்லாஹ். அவர்களை பாதுகாத்து தருவாக யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அவர்களை பாதுகாத்து தருவாக யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அவர்களை